ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 9. மணிமகுடம் துறந்த மன்னன் கதை. தேவலோகத்தில் இருக்கும் அமராவதி பட்டணத்துக்கு ஒப்பான சகல ஐஸ்வர்யங்களோடு கூடிய நகரம் ஒன்று பூவுலகில் இருந்தது. கன்னியாபுரி எனும் பெயருடைய அந்நகரில் பத்ருகரிராஜன் அரசாட்சி புரிந்து வந்தான். அவனுடைய பராக்கிரமத்தை எதிர்க்கும் சக்தியின்றி மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவனிடம் சிறைப்பட்டார்கள். அவ்விதம் சிறைப்பட்ட தங்கள் கணவர்களின் உயிரை மீட்க அரசிகள் கன்னியாபுரி பட்டணத்திற்கு ஓடோடியும் வந்தார்கள். அரச சபையிலே மன்னனின் கால்களை பிடித்து கொண்டு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினார்கள். ராஜா பத்ருகரியின் பாதங்களில் அவர்கள் தலை வைத்து வணங்கியதால் அவர்களின் நெற்றியில் இடப்பட்டிருந்த திலகங்கள் பதியவே பார்ப்பதற்கு செக்க செவேல் என்று காட்சியளித்தன. இவ்விதம் பத்ருகரிராஜன் தனக்கு நிகரற்றவனும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று ஆட்சி நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் விக்ரமன் என்ற பெயருக்கு ஏற்ப எதிரிகளின் வீரத்தை தன் பராக்கிரமத்தால் கவர்ந்து வந்தான். ராஜா பத்ருகரி கலையுள்ளம் படைத்தவன். இயற்கை அழகின் கவர்ச்சியில் மனதை பறிகொடுத்து விடக்கூடியவன். பெண்ணாசைகளில் அதிக ஈடுபாடு உள்ளவன். அவன் 360 அழகிகளை மனம் புரிந்து தன் அரண்மனை அந்தப்புறங்களை கலைக்கூடமாக்கி இருந்தான். ஆயினும் அவன் தன் தந்தைக்கு மரண காலத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் தனக்கு பிள்ளைகள் ஏதும் ஜெனிக்காதபடி தன் சத்தியத்தை காப்பாற்றி வந்தான். அதற்காகவே மாதவிலக்காகி 14 நாள் சென்ற பிறகுதான் பத்தினிமார்களிடம் அவன் கொஞ்சி மகிழ்ந்திருப்பதை வழக்கமாக மேற்கொண்டிருந்தான். அவனுடைய அந்தப்புற பத்தினிகளில் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் ஒருத்தி இருந்தாள். அவள் தேவலோகத்து அப்சரஸ்களை எல்லாம் தோற்கடிக்கும்படியான உடல் அழகு மேன்மையும் பெற்றிருந்தாள். அவளுக்கு அனங்கசேனை என்று பெயர். மன்மதன் கலைகள் அனைத்திலும் கை தேர்ந்தவளாய் இளமை கவர்ச்சிகளை சேனைகளாக கொண்டு அவள் பத்ருகரியின் இதயத்திலே மோக போரை எழுப்பி வெல்லும் சாதுரியமும் படைத்தவளாய் இருந்தாள். அவளே பட்ட மகிழ்ச்சியாகவும் விளங்கினாள். சரச சல்லாபங்களில் சிறந்த அந்த மோகநாயகியின் இளமை கவர்ச்சியிலே பத்ருகரி மூழ்கியவனாய் உலக நினைவையும் மறந்து கிடக்கலானான். ராஜா பத்ருகரி அவ்வாறு அனங்கசேனையிடம் அலாதியான ஆசை வைத்து வரும் நாளில் அந்நகரத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். வயது ஆக ஆக கிழக்குத்தனம் தட்டவே அவன் நாடி தளர்ந்து அதிகமாக வாடலானான். உடம்பில் பலமும் வாலிபமும் இருந்தால் ஓரளவு வறுமையை சமாளிக்க முடியும் என அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் அந்த அந்தணன் பூமி தேவியை குறித்து கடுந்தவம் செய்தான். அவன் தவத்தினால் திருப்தியடைந்த பூமி தேவி அவன் முன் தோன்றினாள். அந்தணன் சிரேஷ்டையே, உன் தவத்தினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு வேண்டியதை கேள், தயங்காமல் தருகிறேன் என்றாள் பூமாதேவி. தேவி, என் மீது உனக்கு கருணை பிறந்திருப்பது பாக்கியமே. கருமையினால் பெரிதும் நான் வருந்துகிறேன். எனக்கு இளத்தன்மையிலிருந்து விடுதலை கொடு என்று வேண்டினான் அந்தணன். பூமாதேவி கனிந்த மாதுளம்பழம் ஒன்றை அவனிடம் கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிடு, நீ விரும்பியபடியே என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று சொல்லி மறைந்தாள். என்றும் மாறாத இளமை அளிக்கக்கூடிய அதிசய மாதுளம்பழம் அது. யாருக்கும் கிடைக்காத சித்தி என்றெல்லாம் ஆனந்த கூத்தாடினான் அந்தணன். பழத்தை பெற்றுக்கொண்ட அந்தணன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்து கொண்டு நியாயமாக பழத்தை புசிக்க தயாரானான். அப்போது அவன் உள்ளத்திலே ஓர் எண்ணம் தோன்றியது. நானோ பரம ஏழை. அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். சாகாமலும் யவனமாகவும் இருப்பதினால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? சுகத்தை அனுபவிக்க திரவியம் இருக்கிறதா? அது கிடையாது. இல்லை, யாருக்காவது நான் உதவத்தான் முடியுமா? நீண்ட காலம் வாழ்வது மூலம் பிச்சை எடுப்பதுதான் நீங்கிவிடுமா? இந்த தொழில் என்னை விட்டு போகாது. பிறரிடம் யாசகம் கேட்டே என் வாழ்வு முடிய வேண்டும். சிறிது காலமே உயிர் தரித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு
ஏதோ கொஞ்சமாவது உதவி இருப்பவன் எவ்வளவோ மேலானவனாயிற்றே. அறிவு, உயர்ந்த பதவி போன்ற மேலான குணங்களை உடையவன் சிறிது காலம் வாழ்ந்தாலும் அவன் வாழ்வு பூரணமானதாகிறது. பரந்த அறிவு, ஆண்மை, உயர் பதவி, நேர்மை போன்ற குணங்களுடையவன் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தாலும் அவன் வாழ்வு மற்றவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கிறது. நம்மால் எரியப்படும் சாதத்தை கொத்தி தின்று காகம் நீண்ட காலம் வாழ்கிறது. அதனால் என்ன பயன்? மேலும் சொல்லுவார்கள், அழுகி போன உணவுகளை காகம் தின்று அதிக காலம் பிழைத்திருக்கிறது. ஆகவே கீர்த்தியும் நேர்மையும் உடைய மனிதர்களால் நடத்தப்படும் வாழ்க்கையே உண்மை வாழ்வு எனப்படுவது. பிறருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படி தன் வாழ்க்கையை நடத்துபவனே உண்மையாக வாழ்பவன். கொக்கு கூடதான் தன் அழகினால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறது. இன்னும் தனக்காகவே முயன்று சம்பாதித்து வயிற்றை நிரப்புபவன் 1000 தடவை கீழானவனே. மற்றவர்களின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என கொண்டவன் ஒருவனே நேர்மையாளரின் தலைவன். பூமிக்கு கீழ் இருக்கும் உஷ்ணமான நெருப்பு தன்னுடைய பசியை போக்க கடல் நீரை குடித்து விடுகிறது. ஆனால் மேகமோ கடுங்கோடையினால் பூமி அடைந்த உஷ்ணத்தை குறைக்க மழையாக பெய்கிறது. ஒருவன் தன்னுடைய குலம், நடத்தை, குணம் ஆகியவற்றால் பலனை கொடுக்காவிட்டால் அவன் பிறப்பானது ஓர் உபயோகமின்றி பாக்கியத்தின் நடுவே வந்து சேரும் வார்த்தையை போன்றதாகும். இந்த ஸ்லோகம் சிலேடையாக அமைந்துள்ளது. இவ்விதம் மனதில் நினைத்த மறையவன் பழத்தை சாப்பிட விரும்பவில்லை. குடிகளின் தலைவனான அரசனே என்றென்றும் இளமையாக இருக்க வேண்டியவன். அத்தகைய அரசனே இந்த அதிசய மாதுளம்பழத்தை உண்டு அழியாத இளமையுடன் வாழத்தக்கவன் என்று அந்தணன் தீர்மானித்தான். மரணமும் கீழ்த்தன்மையும் நீங்க பெற்ற அரசன் நீண்டகாலம் குடிமக்களை நீதியுடன் அரசாளலாம் அல்லவா? இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.